தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வயா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வயா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஞானம் சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதானம் கலிய தெய்வம் காஞ்சி மகான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு தெலுங்கு பேசுகிற பெண்ணோட குறைகள் தீர்ந்தது. தெலுங்கு பேசுகிற பெண்ணோட குறைகள் தீர்ந்தது. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தனிமையாக பாருங்கள். என் கண்ணில் தான் நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மாட்டோம். இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவா புதுசாலாம் நிறைய கிடைக்காது. அதே சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கா மாதிரி தான் எல்லோரும் நிறைய போகும். நீங்களும் உங்களுக்கெல்லாம் தெரியும், பார்த்துருக்கீங்க. ஆனால் என் கண்ணில் ஏதோ இப்படி தான் படும். அது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி தான் இப்போ கொடுத்துருக்கேன். இவ்வளோ எபிசோட் போயிருக்கேன்னா எல்லாம் பரிபூர்ணமாக நம்ம பெரிய ஆளாக இருக்க வேணாம், பெரிய எல்லா இடத்துல போய் உபன்யாசம்லாம் பண்ண வேணாம். பெரிய அனுகிரகம் இருந்தால் போகிறோம். அது பண்ணால் பெரிய விஷயந்தான். பெரியவா அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணுவார். சிம்பிளாக நம்ம முடிச்சுக்க முடியும். இந்த அனுபவத்தை நீங்கள் கேட்டிருக்க முடியாது. ஸ்ரீ வெங்கட சுப்பிரமணியம் அப்படின்ற வெங்கட சுப்பிரமணியன்றவர் ஹைதராபாடில் இருக்கார். அவர் ஒரு வீடியோ எடுத்து பண்ணியிருக்கார். அவர் பேர் திருவைக்குமார் அப்படின்னு, அதாவது திருவையாறு சேர்ந்தவாளாக இருக்காவா, அதனால திருவைக்குமார்ன்ற நிக் நேம் அஸ்ட்ராலஜிக்கல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் 2002 மெட்ராஸில் செட்டில் ஆகியிருக்கார். கல்யாணம் ஆகியிருக்கு. அப்போ அவருக்கு 2 குழந்தைகள் இருந்திருக்கு. இவருடைய ப்ரெடிக்ஷன்ஸ் ஒரு 100 பேர் வராங்கன்னா 90 பேருக்கு 100% நடந்துடும். இவர் சொல்கிறது 100 பேர் வரான்னா 90 பேருக்கு அவன் மனசில் என்ன நினச்சிட்டு வராளா, இவர் என்ன சொல்கிறாரோ அது எல்லாமே நடந்துடும். ஒரு 10 பேருக்கு ஒன்றா விட்டு போகும். அந்த அளவுக்கு எல்லாமே பெரியவருடைய பக்தர் அவர். அதனால் அவர் சொல்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு சொல்கிறா, ஒரு ஜோசியம் பார்க்க வந்தவாள் ஆந்திராவை சேர்ந்த ஒரு அம்மாவும் அவருடைய கல்யாண வயசில் இருக்க ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாலாம் இவர்கிட்ட, திருவைக்குமார் கிட்ட, அதான் வெங்கட சுப்பிரமணியம் கிட்ட. மெட்ராஸில் வந்திருக்கார். அப்போது அந்த உடனே அவள் சொன்னாலாம், என்னுடைய பொண்ணுக்கு, அதான் கல்யாணத்துக்கு இருக்க அந்த பொண்ணுக்கு சரியாக பீரியட்ஸ் அந்த மாதம் இது வரமாட்டேங்கிறது. அதில் சிக்கல் இருக்குது, வருது வராமல் இருக்குது, எல்லாம் ஏகப்பட்ட இர்ரெகுலராக இருக்குது, ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, ஏகப்பட்ட சிக்கல். அதை விட இன்னொன்று பேச முடியாது. அந்த பொண்ணுக்கு பேச்சு திக்கிற மாதிரி வருது, ஒன்றுமே வரமாட்டேங்கிறது. 2 ப்ராப்ளத்தை சொல்லியிருக்கா. அவர் ஜோசியத்தெல்லாம் பார்த்துருக்கா. ஜோசியத்தில் நடக்கக்கூடியதா இது நம்ம இந்த பரமேஸ்வரன் பண்ணாதானே உண்டு. அவள் சொன்னாலும் ஏகப்பட்ட க்ஷேத்திரங்கள் போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா இவர் பார்த்து சொல்லியிருப்பார், இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இந்த கோவிலுக்கு போ, அந்த கோவிலுக்கு போ, இந்த பரிகாரம், அந்த பரிகாரம், எல்லாத்துக்கும் மேலே தொங்க ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு அங்கே பக்கத்தில். அவர் பண்ணாதான் உண்டு. அவர் தான் அங்கே காஞ்சிபுரத்தில் அந்த மடத்தில் அதிஷ்டானத்துக்குள்ளே அவர் தான் உட்காந்துட்டுருக்கார். எல்லா இடத்துலையும் அங்கே தான் இருக்கார். இவர் தான் இருக்கார், பெரியவா தான். பரமேஸ்வரன் அவரே தானே. அதனால் எல்லாருமே எல்லா கோவிலும் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு ஒன்றும் சரியாகலை எதுவுமே. இவருடைய பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது. அப்போ வெங்கட சுப்பிரமணியம் சொன்னாராம், அவள் தெலுங்குக்காரா, ஒன்றுமே தெரியாது, தமிழ்நாடு. காஞ்சிபுரம் போங்க, மடத்தில் போய் பெரியவா அதிஷ்டானத்துக்கு முன்னாடி ஒரு 1.5 மணி நேரமாவது கண்ணை மூடின்ட்டு பெரியவாளை தியானம் பண்ணுங்க, வாங்க அப்படின்ட்டாராம். அவள் சொன்னாலும் எங்களுக்கு அங்கே யாரும் தெரியாது, நாங்கள் புதுசு, ஆந்திரன் போக எல்லாம் நடக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நடக்கும், போங்கன்ட்டாராம். அதுக்கேற்ற மாதிரி போனால் ஒன்றும் பெரிய நாங்கள் என்ன புளியை பிடிச்சுன்னு போயிட போகிறாள்னு அவளா. அதெல்லாம் இங்கே காஞ்சிபுரத்தில் போனால் எப்படி, ஆனால் க்ளீனாக உட்காந்துட்டு அவள் இது பண்ணால் அங்கே சொல்லியிருப்பாளாக இருக்கும். அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அங்கங்கே விட்டு போயிருக்கோம். இதெல்லாம் நான் சிலதெல்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் அங்கே நிஜமாகவே நடந்திருக்கும், அது எனக்கு தெரியும். அவள் எப்படியுமே முடிச்சுட்ருக்கதை பார்த்துட்டு யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பா. பெரியவா அனுகிரகம் எவ்வளோ நடந்திருக்க இப்போ அந்த அவளுக்கு, அந்த தெலுங்காராளுக்கு. அப்போ ஏதோ அங்கே நடந்திருக்குமே, அதை சொல்ல விட்டுருப்பா, அவ்வளோதான். யாராவது சொல்லி பெரியவா காதில் நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் யாராவது சொல்லி இந்த மாதிரி வந்திருக்கா அந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்கிறதா கூட சொல்லியிருப்பாளே, பெரியவா காதில் போட்டிருக்க சான்ஸ் இருக்குது.
அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லலை. அவள் சொன்ன மாதிரியே அங்கே போயிட்டு அவள் இருந்துட்டு வந்திருக்கா. 2 மாதம் கழித்து திருப்பி அதே பொண்ணை கூட்டுண்டு அந்த அம்மா வந்தாளாம். ஆந்திராக்காரா திருப்பி ஆந்திராலேருந்து வந்திருக்கா வெங்கட சுப்பிரமணியத்தை பார்க்க. சொன்ன மாதிரி இதே சொன்ன மாதிரி அதிஷ்டானத்தில் போனோம், தியானம் பண்ணோம். இப்போது பொண்ணுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிடுத்து. பெரியவா பரமேஸ்வரனால் முடியாமல் என்ன காரியம் முடியாது பெரியவாளால். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பேசுகிறதுக்கும் வந்துடுது, சரளமாக பேசுகிறதுக்கும் வந்துடுது. முன்னாடி பேச்சில் சிக்கல் இருந்தது, இப்போ பேசவும் நல்லா பேசுகிறா அப்படின்னாலாம். இது 2 ப்ராப்ளத்தை யார் பெரியவா கிட்ட சொல்லியிருப்பா? உட்காந்து ஏதாவது லிஸ்ட்டு போட்டு 1 2 நான் சொல்லியிருப்பா. பெரியவா தாங்க பரமேஸ்வரனாக உட்காந்துட்டுருக்கார், அதிஷ்டானத்துக்குள்ளே உட்காந்துட்டுருக்கார். இங்கே இருக்கார், இங்கே வந்து சொல்லிட்டு போகிறா சிலது, அதுவே நடந்துடுறது. அப்படின்னா நமக்கு மனசுக்குள்ளே பக்தி இருந்தால் போதும், வேறு ஒன்றும் வேணாம், எதுவும் பண்ண வேணாம். மனசுக்குள்ளே நிஜமான ஒரு பக்தி இருந்தால் போதும். இங்கே சொல்லுங்க நடக்கும் அப்படின்ட்டு இருக்கேன், அதுவே நிறைய நடந்திருக்கேன். பெரியவா அங்கே நிஜமாகவே இருக்கார், அதுதான் இங்கேயே இருக்காருன்ற போது அங்கே அதிஷ்டானத்தில் கேட்கவே வேண்டாம், சத்தியமாக இருக்கார். அதனால் அவளுக்கு அது 2 இதுவாக எடுத்து வந்து சொன்னான்றதை இந்த வெங்கட சுப்பிரமணியம் இன்டர்வியூவில் சொல்கிறார். அதை விட வந்து அடுத்த நாளே அவளுக்கு ஒரு கால் இவருக்கு வந்து தான் வெங்கட சுப்பிரமணியத்துக்கு. இவருக்கு பாவம் கொஞ்சம் வசதி இல்லாமல் இருக்கார். ஹிந்து நியூஸ் பேப்பர் அந்த காலத்தில், ஹிந்து இன்றைக்கி மோசம் அது வந்து அதில் வந்து ஒரு காமதேனுன்னு ஒரு மேகசைன் நடத்துகிறாளாம் ஹிந்து. அதில் வந்து நிறைய மகான்கள் பற்றியான கட்டுரை எழுதணும் அப்படின்னாலாம், எபிசோட்ஸ் மாதிரி. அதை அவர் எழுதினாராம். அப்புறம் வந்து அந்த இன்டர்வியூ போது சொல்கிறேன், நான் வந்து இப்போது சதாசிவ பிரம்மேந்திரர் பற்றி இப்போது எழுதிட்டுருக்கேன், 4 மகான்கள் முடிஞ்சிடுது, இப்போ இது ஆரம்பிச்சிருக்கேன்னாராம் அப்படின்னு சொல்கிறார். இந்த இன்டர்வியூவில் சொல்கிறார். பெரியவா பார்த்துப்பார் எல்லாரையும். எப்படி இந்த தெலுங்கு பொண்ணு இவர் சொன்ன கை காட்டின ஆடுக்கு தெலுங்கு பொண்ணுக்கு இந்த பீரியட்ஸ் ஒழுங்காக வந்துடுது, அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு பேச வந்துடுது. அப்படின்னா வெங்கட சுப்பிரமணியத்துக்கு இருக்க பிரச்சனை, அவர் பாவம், அவருக்கு தனம், அவருடைய இதுக்கு 2 குழந்தை இருக்குது, பொண்டாட்டி இதெல்லாம் இருக்குது. இதை வச்சுட்டு அவர் எப்படி நடத்துவார்? அவர் வந்து ஒரு ஜோசியர் அப்படின்னா அவருக்கும் ஒரு இது பெரியவா வழி காமிச்சிருப்பாள். நல்ல இந்த கட்டுரை எழுதுறதுக்கு பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு இப்போ என்ன பண்ணுறாருன்னு தெரில, எப்படியுமே பெரியவா நல்ல ஒரு வழியை காமிச்சிருப்பார். ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாதேச்சர் மகாபிரிய பாதேச்சர்.